ஏன் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும், ஃபீல் பண்ணவே கூடாது. சிங்கிளாக இருக்கிற நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் கேவலமாக இருக்கேன், நான் ரொம்ப ஷை டைப்பாக இருக்கேன், எனக்கு மற்றவங்கள மாதிரி பேச தெரியலை, நான் வேஸ்ட்டு, எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாரும் ஜோடியாக சுற்றுறாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். இந்த மாதிரி பல கேள்விகள், குழப்பங்கள் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த சிங்கிளாக இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு 5 விஷயத்த சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், உனக்கான டைம் இன்னும் வரல. உனக்கு இப்போ லவ் செட் ஆகலை தான், ஆனால் கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு துணை இல்லாமையே போயிடாது. உனக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வர லேட் ஆகலாம், பட் கண்டிப்பாக வருவாங்க. நீ சிங்கிளாக இருக்க இந்த நேரத்தில் நீ உன்னை அப்டேட் பண்ணிக்கலாம். உன்னோட கோல்ஸு, உன்னோட ஜாபு, உன்னோட ஸ்போர்ட்ஸு, இது எல்லாத்துலேயுமே உன்னை நீ அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நீ புதுசாக கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி உன் ஃபுல் எஃபர்ட்டும் நீ போடலாம். மோஸ்ட்டாக சிங்கிளாக இருக்கிறவங்க ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் லவ்வில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் நீங்கள் அதை காட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நீங்கள் நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீ உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் தான் நீ இப்போ சிங்கிளாக இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட பார்ட்னரை தேடுற, உன் கேரக்டருக்கு எந்த மாதிரி பார்ட்னர் கரெக்டாக இருப்பாங்க, எந்த மாதிரி கேரக்டர் உனக்கு செட் ஆகாது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற காலம்தான் இப்போ நீ இந்த சிங்கிளாக இருக்கிற இந்த டைம். இந்த டைமில் நீ உன்னை அதிகமாக நேசிக்கணும். நீ உன்னை அதிகமாக நேசித்தாதான் மற்றவங்க உன்னை நேசிப்பாங்க. நீ சிங்கிளாக இருக்கிற இந்த டைமில் நீ உன்னை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. எனக்கு நீ யாரும் இல்லை, இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. நீங்கள் உங்களை பாசிட்டிவாக தான் வச்சுக்கணும். இப்போ நீ சிங்கிளாக இருக்கனா, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இரு. தேர்டு விஷயம் என்னென்னா, கடவுள் உங்களை பாதுகாக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் சில பேர் வருவாங்க, அதாவது உங்களுக்கு செட் ஆகாத கேரக்டர் வருவாங்க. நீங்கள் ஒன் சைடாக அவங்கள அதிகமாக லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரியலாக அவங்க கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு செட் ஆகாத கேரக்டராக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்களும் அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இப்படி தான் உங்களை தப்பானவங்க கிட்ட இருந்து தள்ளி வைப்பார். ஆனால் நீங்கள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு டைமில் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, அவங்கள விட்டு விலகி வந்தது நல்லது தான், இதுக்கு நம்ம சிங்கிளாகவே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி தான் காட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். 4வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கான பார்ட்னர் இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் எப்படி இங்கே சிங்கிளாக இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்களோட பார்ட்னரும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒரு ரூட்டில் போவீங்க, உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் ஒரு ரூட்டில் போவாங்க. நீங்கள் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு டைம் ஆகலாம், டைம் எடுக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நாள் கரெக்டான டைமில் சந்திப்பீங்க. அது எத்தனை வருஷம் வேணாலும் ஆகலாம். பட் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் போகும்போது நிறைய பேரை நீங்கள் சந்திப்பீங்க. ஒன் சைட் லவ், பாய் பெஸ்டி, ஒஸ்ட் கேரக்டரு, இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேரை பார்ப்பீங்க. ஒரு சில பேருக்கு கரெக்டான பார்ட்னர் சீக்கிரமாக அமைஞ்சிருவாங்க, ஆனால் நிறைய பேருக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் போகிற ரூட்டில் தான் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களை நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணிக்கணும். நல்லா லைஃப்பில் முன்னேறுங்க. நோஃபேப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நோஃபேப் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் சீக்கிரமாகவே முன்னேறிடலாம். நோஃபேப்னா என்னென்னா, பான் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸை 90 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா க்ரோத்தாக இருக்கும். உங்கள் லைஃப் சூப்பராகவே போகும். ஸோ சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த நோஃபேப்பை ஃபாலோ பண்ணுங்கள். 5th பாயிண்ட் என்னென்னா, சிங்கிளாக இருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு பிளெஸிங்ஸு. நிறைய பேர் சிங்கிளாக இருக்கிறது ஒரு சாபமாக நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையாகவே சிங்கிளாக இருக்கிறது ஒரு வரம். இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம், உங்களோட திறமையை நல்லா வளர்த்துக்கலாம், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இப்படிலாம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நீங்கள் இப்போவே நிறைய விஷயம் சிங்கிளாக இருக்கும் போதே கற்றுக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் பார்ட்னர் கூட இருக்கும்போது உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக போகும். நீங்களும் நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ யாராவது சிங்கிளாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸு. கடவுள் உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப்பை கொடுப்பாரு. அது வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்க. தேங்க்யூ.